மாண்புமிகு முதலமைச்சருக்கு என சார்பில் காலை வணக்கம். ஃபயர் சர்வீஸ் அகாடமி அடிக்கல் நாட்டித்திருக்கம். காவல்துறையும் ஃபயர் டிபார்ட்மெண்ட் துறையில் புது கட்டிடங்கள் திறந்து வைத்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கு தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் சார்பில், போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்பில், ஃபயர் டிபார்ட்மெண்ட் சார்பில் மன்மார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி 21 கோடியே 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்களுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். விவரங்கள் கண்ணன். நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் காலவாக்கத்தில் 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள மாநில பயிற்சி கழகத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து அடிக்கல் நாட்டியுள்ளார். இதே போன்று காவல்துறை சார்பில் 97 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 342 காவலர் குடியிருப்புகள், 2 காவல் நிலையங்கள், 6 காவல்துறை கட்டிடங்கள், தீயணைப்பு மீட்பு பணிகள் சார்பில் விழுப்புரத்தை தலைமையிடமாக கொண்டு 1 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய மண்டல அலுவலகம் மற்றும் சிவகங்கை மாவட்டம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையத்திற்கு 2 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்தார். இதன்படி பார்த்தோம் என்றால் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறை சார்பில் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டியுள்ளார். மேலும் பல்வேறு கட்டிடங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்துள்ளார். வேறு துறை சார்ந்து ஏதேனும் திட்டங்கள், புதிய திட்டங்கள், திட்டப்பணிகள் தொடங்கப்பட இருக்கா? அடிக்கல் நாட்டு விழா நடைபெறுகிறதா? நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதனைத் தொடர்ந்து பல்வேறு துறை சார்ந்த நிகழ்ச்சிகளை சென்னை தலைமைச் செயலகத்தில் திறந்து வைத்துள்ளார். அதன்படி பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 33 நபர்களுக்கு தமிழ் வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தற்போது வழங்கியுள்ளார். அதன்படி தமிழ் வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சார்பில் தேசிய மாநில அளவில் சிறந்து விளங்கிய விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணி வழங்கும் வகையில் சதுரங்க விளையாட்டு வீராங்கனை வைசாலிக்கு தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்திலும், கால்பந்து வீராங்கனை கே சுமித்ராவுக்கு தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்திலும், கூடைப்பந்து வீராங்கனை சத்யாவுக்கு தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷன் நிறுவனத்திலும், பாய்மர படகு போட்டி வீரர் சித்தேஷுக்கு சிப்காட் நிறுவனத்தில் உதவி அலுவலர் பணி நியமனத்துக்கான பணி நியமன ஆணைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மை துறை சார்பில் 3 கோடியே 96 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் மற்றும் சமூக நீதி பள்ளி மாணவர் விடுதிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். மேலும் 61 கோடி ரூபாய் செலவில் அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கட்டப்பட உள்ள 8 சமூக நீதி விடுதிகளுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து அடிக்கல் நாட்ட உள்ளார். விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.